சார் வணக்கம். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் அறுவடை செய்து அந்த நெல்மணிகளை அரசாங்கம் கொள்முதல் பண்ணல அப்படின்ற காரணத்தினால இன்றைக்கி மழையில் அது முளைச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? என்னைக்கு விவசாயம் அதை சரியான முறையில் பாதுகாக்கல, அந்த விவசாயியும் பாதுகாக்கணும், விவசாயம் பண்ற அந்த இடத்தையும் பாதுகாக்கணும். அது சரியான முறையில் எந்த நாட்டில் அது பராமரிக்கலையோ அப்போ அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். ஏன்னா உணவுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, விவசாயி என்பவன் சேத்தில் கால் வைத்தால்தான் நாம் உணவு உண்ண முடியும், சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இப்ப சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வலிங்க வளாகங்கள் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. விவசாயமே அந்த அளவுக்கு இங்க பெருசா இல்லை. அதனால டெல்டா மாவட்டங்கள்ல தான் அந்த விவசாயி இன்னும் தன்னுடைய உயிரையும் பிடித்து கொண்டு இன்னையும் நாட்டை அந்த உணவை நிறைய பெரிய அளவுல உற்பத்தி பண்ணி பொதுமக்களோட அவங்களாம் ஒரு தெய்வம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த செய்யலைன்னா நம்ம இல்லை, நம்ம உணவுக்கு எங்க போவோம், என்ன சாப்பிட முடியும்? அதனால அது முக்கியமா செய்யணும். ஒண்ணு. அடுத்தது, எப்பவுமே இந்த மழை காலங்கள் வெள்ள பேரிடர் நேரங்கள்ல அந்த டெல்டால அதிகப்படியான பயிர் சேதங்கள் ஏற்படும். அதுக்கு அவங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஆட்சி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இப்போ திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த அதிமுக ஆட்சியாலும் சரி, எல்லா ஆட்சியிலுமே அவங்களுக்குன்னு ஒரு குறை இருக்கு. அதை நிவர்த்தி பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட தளபதி அவர்கள் உரிய, அதாவது இழப்பீடு தரப்படும். ஒரு ஏக்கருக்கு ஒரு இழப்பீடு சரியான முறையில ஆய்வு செய்து, உண்மையான பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஆய்வு செய்து தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய இபிஎஸ் பொறுத்தவரையிலும் ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் எதிர்கட்சி ஒரு நியாயமான முறையான நேர்மையான முறையில விமர்சனம் பண்ணா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம். குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு விமர்சனத்தை எந்நேரமும் அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால அதற்கு உரிய தகவலை, உரிய பதிலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார். மத்திய அரசு கூட இந்த எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் நிறைய இடத்துல ஸ்டோரேஜ் குடோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நெல்மணி எல்லாம். நான் கூட ஒரு மெம்பரா, எஃப்சி மெம்பரா இருந்தேன். அப்பெல்லாம் ஆய்வு பண்ண போனேன். போதுமான அளவு கிடங்குகள், அதை கொள்முதல் செய்து பாதுகாக்கப்பட வேண்டிய அளவுல போதுமான அளவு கிடங்குகள் இல்லை. இன்னும் நிறைய அதை கட்ட வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, நம்ம எதிர்பார்த்த மழை நவம்பர்ன்றது டிசம்பர் தான் கணக்கு போட்டாங்க. புயல் மழை இப்போ வர இந்த மழையெல்லாம், இந்த புயல்லாம் டிசம்பர் தான் கணக்கு போடுது. அது முன்கூட்டியே வந்ததன் அடிப்படையில ஏதாவது இந்த இழப்பீடு இருக்கலாம். இன்னொன்னு, ஒரு டன்னு லோடு ஒரு லாரியில வருதுன்னா அந்த ஒரு டன்னுமே உபயோகத்திற்கு வராது. அதுல குறைஞ்சபட்சம் 0.5% 1% கழிவு போகும். கழிவு இல்லாம எதுவுமே இல்லை. 100% நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒண்ணு இடிச்சு அழுகலாம், இல்ல ஒண்ணுக்கு டேமேஜ் ஆயிருக்கலாம். அப்ப அந்த டேமேஜஸ் எல்லாம் நம்ம அது ஒத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். அது எந்த ஒரு விஷயத்திலையும், வீட்டுல கூட நம்ம உணவு உண்றோம்னா மொத்தத்தையும் அடியோடு தொடச்சு நம்ம பண்றது இல்லை, மிச்சம் விற்போம். மிச்சம் இல்லாம இருக்காது. அந்த பாத்திரத்துல மிச்சம் இருக்கிறத நம்ம வளர்க்கிற செல்ல பிராணிக்கோ இல்ல நம்ம ஏதோ இருக்குன்னு கொடுப்போம். அதனால அந்த விவசாயியோட மன வருத்தத்தை எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். வருகின்ற காலங்களில இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் உணவுத்துறை அமைச்சரும் சொல்றாங்க, வேளாண் துறை அமைச்சரும் சொல்றாங்க, 1 இன்ச்சு தானே முளைச்சிருக்குது அப்படின்றாங்க. நெல்மணிகள்ல 1 இன்ச்சு முளைச்சா அதை யூஸ் பண்ண முடியுமா சார்? இல்ல, நெல்மணியில 1 சென்டிமீட்டர் வந்தாலே அது உபயோகப்படாது. இப்பவே பாக்குறோம் பேப்பர்ல எல்லாம், இதுல நிறைய இடத்துல அந்த நெல்மணியெல்லாம் அதை கீழே கொட்டி வீண் பண்ணக்கூடாதுன்னு விவசாயி அதை உலர்த்துறாங்க. வெயில்ல போட்டு காய வைக்கணும். ஆனா மழையா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு, அதுவும் காய மாட்டேங்குது. அது மாதிரி அவங்களோட எவ்வளவு, அதாவது எத்தனை வருஷமா பாடுபாட்டு அந்த நெல்லை அவங்க பாதுகாத்து பயிராக்கி அதை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள அவங்க, அதாவது ஒரு 2 ஜென்மம் எடுத்த மாதிரி அந்த விவசாயி அந்த பார்க்கும்போது அவனுக்கு கண்ணுல தண்ணி வரும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பயிர் இப்படி ஆயிடுச்சு. அதனால இவர் எம்ஆர்கே, நம்முடைய ஒரு வேளாண் துறை அமைச்சர், நல்ல நாலேஜ் உள்ளவர் தான். அவரு எதுக்காக ஒருவேளை அதை கூட நம்ம வேஸ்டேஜ் மாதிரி கொண்டு போய் சேர்க்கலான்றதுக்காக அந்த 1 இன்ச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சார், கரூரில் நடந்த அந்த மரணம் 41 பேர் இறந்தாங்க இல்லையா? அதில் ஆளுங்கட்சி 10 லட்சம்
விஜய் 20 லட்சம் கொடுக்குறாரு, மத்திய அரசு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, கமலஹாசன், விசிக இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் முன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு ஏன் சார் இன்னும் கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் அன்னை சோனியா காந்தி அப்போ இருக்கும்போது அதாவது விவசாயிகளுக்காக 75,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணாங்க. கூட்டுறவு கடன் எல்லாம் வந்து 75,000 கோடி. அதுக்கப்புறம் உணவு இலவசமா கொடுத்தாங்க. அந்த கவர்மெண்ட்ல அப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து விவசாயிக்கு தான் போட்டாங்க. நிறைய வீடு கட்டி கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. அவங்களுக்கு ஜிஎஸ்டியை வாங்கி அக்கௌண்ட்ல போட்டுக்கணும். ஆனா அந்த ஜிஎஸ்டி கட்டுற மாநிலங்களுக்கு உரிய அந்த தொகையை கொடுக்கறதில்லை. இப்போ வந்து தமிழ்நாடும் மகாராஷ்டிரம் அதிகமா பே பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி பொறுத்தவரையில. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்தை நமக்கு ரிட்டர்ன் பண்றது இல்லை. அதனால இவங்க போய் விவசாயியோட ஸ்கீம் இவங்க என்ன போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எங்கெங்க இத்தனை மேடையில பேசுறாரு, இதை பேசுறாரு, அதை கோயில் மட்டும்தான் அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க. கோயிலை கட்டட்டும், கோயிலை புனரமைக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், அதை பத்தி கவலை இல்லை. பட் அதே நேரத்துல மனிதனை மதிக்க வேண்டும் அல்லவா? ஒரு விவசாயியை மதிக்கணும். அவங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இதெல்லாம் கொடுத்தாங்க? ஸ்டேட் கவர்மெண்டே குறை சொல்லி தவிர சென்ட்ரல் கவர்மெண்டால என்ன வந்தது விவசாயிகளுக்கு? அதனால முதல்ல அதை வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க போட்ட அந்த அதாவது எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அதபடி அவங்க நடந்திருக்காங்களா? அவங்க சொன்ன எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த அத்தனை வாக்குறுதி எத்தனை அவங்க நிறைவேற்றிருக்காங்க? அது நம்ம கேள்விக்குறியா தானே இருக்கு. அதனால எதை ஒண்ணு கேட்டாலும் திசை திருப்பம் தான் அவனோட வேலையா இருக்கும். இல்ல சார், முக்கியமா என்னோட கேள்வி நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு பதில் சொல்லணும். கரூருக்கு முதல்ல காங்கிரஸ் தான் 1 கோடி ரூபாய் அதாவது விவசாயிகளுக்கு காங்கிரஸ் வந்து முன் வந்துதான் கொடுக்கறதுக்கு. இல்ல கொடுப்பாங்க, ஏன் கொடுக்க? ஏன்னா இப்பதானே இடைப்ப ஆய்வு செய்ய மத்திய குழு வருது. அவங்க ஆய்வு பண்ண பிறகு இப்போ ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்பதான் அதுதான் அதுக்கப்புறம் போன பிறகு ஈரப்பதத்துல இருந்து எல்லாமே ஆய்வு செய்திருக்காங்க. அது பண்ண அதுதான் அது வந்த பிறகு தானே கொடுக்க முடியும் நமக்கு என்னன்றது. இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி தானே ஆளுகிட்டு இருந்தது. முதல்ல அவங்க தானே அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஃபண்டு அவங்க தானே வச்சுக்கிறாங்க. எங்ககிட்ட இப்ப நாங்க பண்ணோம்னா எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து அது கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பாங்க. நான் சோனியா காந்தி பொறுத்தவரையிலும் அதுவும் தமிழ்நாடு மேல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அவ்வளவு அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில தான் தன்னோட தந்தை இறந்தார், ராஜீவ் காந்தி, அவர் கொல்லப்பட்டார். பட் இருந்தாலும் தமிழக மக்கள் மேல் மிகப்பெரிய அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில அண்ணன் தம்பி போல இப்ப 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. யார்? ராகுல் காந்தியும் தளபதி அவர்களும் 2 பேரும் அண்ணான்றாங்க, தம்பின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பா விவசாயிகளுக்கு நாங்க வந்து எப்படி நம்ம கரூர் சம்பவத்தை கொடுத்தோமோ, ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய துயரம், திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம், அதனால பண்ணாங்க. விவசாயிகள் லாபம் எப்படின்னா முதல்லயே அவங்க ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த சொல்லிட்டேன், அவங்க சோத்து அதாவது அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்கல. அவங்க ஓட்டு போட்டு ஆட்சி பிடி பண்ற ஒரு நிலை இங்க இல்ல. ஆனா 15% வச்சிருக்க கூடிய இப்பவே 15% கன்ஃபார்ம் சொல்றாங்க விஜய்க்கு. சோ அது கூட்டணி வந்தது அப்படின்னா நம்ம கருத்து கணிப்பு எவ்வளவு சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, 15 இல்ல அவர் 20ன்னுவாங்க, அவரு தான் அடுத்த சிஎம்ன்னுவாங்க. எல்லாம் கருத்து கணிப்பு. எத்தனை தரம் கருத்து கணிப்பில் பொய்யாக்க இருக்கு, நிறைய கருத்து கணிப்பில் எத்தனை தோல்வியில் முடிந்திருக்கின்றது. இன்னொன்னு விஜயை பொறுத்தவரை அவர் இப்பதான் விதை, இப்பதான் மண்ணில் அவர் ஊனி இருக்காங்க. இனிமேல தான் அவர் வந்து செடியாகி மரமாகி பழம் காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்து அதை எடுக்கிற அளவுக்கு வரணும். அதனால எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும், நான் துணை முதலமைச்சர் ஆகணும் வந்தவொடனே இப்ப விஜயகாந்த் எடுத்துங்க. தேமுதிக அவர் வரும்போது முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு எம்எல்ஏவா தான் வந்தார். அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த 5 ஆண்டுல அவர் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார். ஸோ அப்படிதான் படிப்படியான வளர்ச்சி தான் வந்து என்னைக்குமே நிலைக்கும். நீங்க இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள நான் முதலமைச்சர்னா மக்கள் இப்படி ஏத்துப்பாங்க. கூட்டுறலாம் ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது. அதாவது அதுல வேற கூட்டுறக்கூட்டத்துல பெரும்பாலான பேர் ஓட்டே அந்த வயது இல்லாதவங்க கூட இருக்கான். அதனால எல்லாரும் அப்படி ஒரு நடிகரை பார்ப்பதற்காக தன்னுடைய ஃபேன், அதாவது ஹீரோ வந்து பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து அந்த ஹீரோயின்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல பாக்குறவங்க, ஒரு மாசுன்னு ஆனா வந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் ராதிகா சித்தி தொடர்ல எவ்வளவு அளவுக்கு வளர்ந்தாங்க. அவங்கள சித்தி அவங்களுக்கு கூட்டம் மதுரையில எம்எல்ஏல அவங்க நின்னாங்க. அவங்கள கூட்டம் ஓட்டு போட்டிருந்தாலே அவங்க 10,000 ஓட்டு தாண்டி இருப்பாங்க. ஆனா அவங்க வாங்கின ஓட்டு 800 ஓட்டு, வெறும் 800 ஓட்டு வாங்குறாங்க
ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். கூட்டம் ஓட்டு போட்டாலே 10,000 ஓட்டு. ஆனால் அதுவே இல்லை. அதனால வந்து கூடிய கூட்டம் நடிகர்களுக்கு, அதுல நடிகர்கள் யார் யார் இதுல வந்து ஜெயிச்சு காட்டினாங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், அதே போல டாக்டர் கலைஞர், இவங்களை தவிர ஃபீல்டுல வந்தவங்க எல்லாம் பெருசா இதுவரையிலும் பெரிய அளவுல சாதிக்க முடியல. நீங்க இதுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, தெலுங்கு ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா கூட அங்க கூட சிரஞ்சீவியால வர முடியல. பவன் கல்யாணே வந்து கூட்டணி வச்சுதான் போய் இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் ரேங்க்கு வராரு. தனியா போய் எங்கெங்கயோ போய் பார்த்தாரு, ஒன்றும் முடியல. கைப்பற்றத்து கூட்டணி வச்சு. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு பவன் கல்யாண் ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. நீங்க கூட்டணியில தான் போகணும், நீங்க தனியா நின்னீங்கன்னா அது மற்றவர்களுக்கு சாதகமாக போயிடும், உங்களோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும்ன்றார். அதனால விஜய் வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். காங்கிரஸோட கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் அரசியல் எல்லாமே நடக்கலாம். காங்கிரஸோட வந்து அப்ப டிஎம்கே இதெல்லாம் ஒன்னாயிடுன்றீங்களா? அவர் டிஎம்கே தானே எதிர்க்கிறாரு. இல்ல அப்படி இல்ல. அதாவது காங்கிரஸ் வெளியே வந்துருமா? அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதாவது மக்களுக்காக பணி செய்ய நம்ம வரோம். நாங்க ஆட்சியில 67 இறங்கணும். 52 வயசுக்கு 52 ஆண்டுக்கு மேல இன்னும் நாங்களால ஆட்சியில வரல. ஆட்சியில பங்குல கூட பங்கு பெற முடியல. முழுமையா முதலமைச்சர் கொடுக்கிறேன்றாரு. அதனால விஜய் கொடுக்கிறேன்றாரு. அதுதான் மேலிடம். ராகுல் காந்தி தலைமையில அவங்க தலைவர், இளம் தலைவர், அவங்க ஆபீஸ்ல இருந்து டீம்ல இருந்து பேசுறதா தகவல் வந்திருக்கு. அவர் சொன்ன பிறகு அண்ணன் திரும்பவும் மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நான் பிரதமர் ஆகக்கூடாது, எனக்கு அது தகுதி இல்லையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து பதில் புன்னகையா தான் இருக்கணும். அதாவது நம்மளோட உயரத்தை முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்த ஒரு ரவுண்டு, நான் மொத்தம் 3 தடவை தேர்தலில் போட்டி இருக்கேன். அதுல வந்து 3 தடவை ஒரு தடவை நான் ஜெயிச்சேன். 2வது தடவை வந்து ஸ்பெக்ட்ரம் வந்தது 2011ல. ஸ்பெக்ட்ரம் வந்தப்போ எல்லாரும் தோத்தோம், பெரும்பாலான எல்லாரும் தோத்தோம். அதுல வந்து அப்பதான் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றார். அதுக்கப்புறம் 3வது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் 2014க்கு நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் 40,000 வாக்குகள் பெற்றேன். மற்ற வேட்பாளர் காங்கிரஸ்லயே இருக்கிற வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது நான் தான் வந்து ஒரு 5வது இடத்துல வந்தேன். தமிழ்நாட்டில் 5வது இடம். நான் 40,000 ஓட்டு வாங்கினேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் நின்று இருக்கேன். ஸோ நான் அதுக்கு எய்ம் பண்ணலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி இருக்கேன். ஸோ நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து ஒரு பிரதமர் ஆகுவேன், நான் ஒரு முதலமைச்சர் ஆகுவேன்னா என் உயரம் எனக்கு தெரியாதா? அந்த உயரம் கூட தெரியாம இருக்காருன்னு தெரியல திருமாவளவன். அவர்லாம் வந்து நல்லா சிந்திச்சு பேசக்கூடியவர். அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு ஆச்சரியமா இருக்கு.